ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸில் இருக்க நியூ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்க போத்தீஸில் தான் இருக்கோம். ஸோ போத்தீஸில் வந்து இப்போ நியூ அரைவல்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டே வரலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சாஃப்டான ஒரு சாரீ தான். பட் இது வந்து நமக்கு காம்போ சாரீ. 2 பீசஸ் வாங்கினா நமக்கு ஜஸ்ட் 1050 அந்த ரேஞ்சஸில் தான் வந்துருக்கு. ஸோ நம்ம சிஸ்டர்ஸு, கசின்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகிறோன்னா நம்ம தாராளமாக வந்து இந்த சாரியை வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பர் சாரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரேஞ்சஸில் தான் இருக்கும். பட் நமக்கு அதோட லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு காதி காட்டனையும் சில்க் மெட்டீரியலும் மிக்ஸ் பண்ணால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மெட்டீரியல் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 900 ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பூட்டாஸ் இருக்க மாதிரியான ஒரு இது இருக்குது. அது வந்து நமக்கு 1400. ஸோ சேம் குவாலிட்டி தான் சாரீ பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ப்ளைனாக வேணும்னா 900ல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1400 ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நமக்கு அந்த மொடலாம் இல்லாமல் கட்டினா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இது சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, மெட்டீரியல் வந்து நம்ம கிட்டத்தட்ட சேம் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் சாரீ வந்து ஒரு சூப்பரான பிரிண்ட் வந்திருக்கும். ஸோ ரங்கோலி போட்டால் எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ நமக்கு சாரீ ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு ஒர்க் வந்து வந்திருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு பார்டர் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. இப்போ சேம் சாரீ தான் குவாலிட்டி வைஸ். ஆனால் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது அந்த சிங்கிள் பேட்டர்ன்லேயே. இப்போ என் கையில் இருக்க இந்த லாவெண்டர் கலர் சாரீ வந்து எக்கச்சக்க பீசஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து யூனிஃபார்ம் சாரீஸ்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் 10 பேர் 15 பேர்லாம் ஒரே மாதிரி கட்டணும்னு ஆசைப்படுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வேணுனாலும் இந்த மாதிரி இதில் வந்து வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கூட இருக்குது. ஸோ நான் இன்னொன்றுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த ரேஞ்ச் வேறு, இந்த ரேஞ்ச் வேறு. பட் மெட்டீரியல் வந்து நமக்கு கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். பட் லுக் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். அது நல்லா ஒரு பிரைட்டாக இருந்துச்சு. டியூவல் டோன்லேயுமே இருந்துச்சு. பார்டரும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு சேம் மாதிரி ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த பனாரசி ஷேட் மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. செம்ம சில்கி லுக்கும் நமக்கு வந்து அது ஃபீல்மே இருந்தது அதை டச் பண்ணும்போது. யூஸ்வலாக பனாரசி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, பட் இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப லைட் வெயிட்டடாக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான இருக்க சாரீஸ் நம்ம ஒரு டே ஃபுல்லாக வியர் பண்ணாலும் நமக்கு கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு தீபாவளிக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம போத்தீஸ் வீடியோ வந்து பார்க்குறோம். நான் உள்ளே போகும்போது ஓகே அப்படி என்ன கலெக்ஷன்ஸ் பெருசாக இருக்க போது, இப்போ தான் நமக்கு தீபாவளி முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் சாரீ வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சாஃப்ட்டு. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நயன்தாராலாம் வியர் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு லுக் வந்து இருக்கும். இதெல்லாமே நமக்கு சிங்கிள் கலர்லேயே வரும். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சில்வரும் காப்பரும் கலந்த மாதிரியான ஒரு ஷேடில் வந்து இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து இருக்குது. எனக்கு பர்டிகுலராக இந்த கலரு, எல்லோ கலரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6 கலர்ஸ் வந்து இருக்கும். ட்ரஸ்ட் மீ அதோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ லக்ஸரியாக செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு நான் அந்த கசக்கிலாம் கூட காட்டினேன். அந்த பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இதை கட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டு ஃப்ரீயாக கூட விடலாம். நம்ம நெக்கில் வந்து பெருசாக ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் போடணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ எலகண்ட்டான ஒரு லுக் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கல உங்களில் எவ்வளோ பேருக்கு நயன்தாரா மேம் வியர் பண்ணுற சாரீஸ்லாம் பிடிக்கும்னு தெரியல. எனக்கு வந்து அவங்கள பர்சனலாக இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அடோர் பண்ணுவேன். அவங்க ஒவ்வொரு தடவை சாரீ கட்டும்போதும் ஒவ்வொரு அழகாக வந்து தெரிவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொண்டை போட்டு வேறு மாதிரி ஒரு லுக் கொடுப்பாங்க. சில டைம் வந்து லூஸ் ஹேர் விட்டு அதுக்கு ஒரு லுக் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு போல்டாக காஜல்லாம் போட்டு அது ஒரு லுக் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் செக்டராக வந்து பார்த்திங்கன்னா நான் நயன்தாரா மேம் கூட சொல்லுவேன். எனக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானுமே வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் அந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்மளால் வாங்க முடியாதனால நம்ம லோ பட்ஜெட்டில் வந்து ட்ரை பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
அஃப்கோர்ஸ் நயன்தாரா மேம் கட்டுற சாரீஸ் எல்லாமே குறைஞ்சது 5000, 10,000, 15,000 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இமிட்டேட் பண்ணுற மாதிரியா சாரீஸாக நமக்கு இருக்கும்ல. இப்போ கூட நம்ம ப்ரீவியஸாக நான் சொன்னல செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு, அந்த சாரீலாம் நம்ம வியர் பண்ணாலும் நல்லா ரிச்சாகவும் லக்ஸரியாகவும் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்ருக்க இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா செம்ம கலரு. இந்த மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த க்ரீன் கலரை வந்து நான் சொல்கிறேன். பிங்க் வந்து யூஷுவலான கலர் தான். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்து அந்த பூட்டாஸ் வந்து வந்திருக்கும். நல்லா ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். ஈவன் நம்ம ஏதாச்சும் ஒரு வெட்டிங் வந்து அட்டன் பண்ண போகிறோம், பட்ஜெட்டில் வந்து ஒரு சாரீஸ் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுலேயே உங்களுக்கு சேம் பேட்டர்ன்லேயே நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. இந்த பர்ட்டிகுலர் சாரீலாம் நமக்கு ப்ளீட்ஸ் எடுத்தால் நம்ம சொல் பேச்சு கேட்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். யூஷுவலாக போத்தீஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்ச் தான். எனக்கு இந்த பார்டர் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து டபுள் பார்டர் கூட சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து நமக்கு நார்மலாக இருக்குது. அதே நமக்கு மாங்காய் பார்டர் மாதிரியும் வந்திருக்கு. ஸோ அது வந்து டபுள் பார்டர் சாரீ. இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த சாரீ ஃபுல்லாக பூட்டாஸ் இருக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அந்த பூட்டாஸ். ஸோ இது ஒரு மாதிரியான ஒரு டைப் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த பர்ட்டிகுலர் சாரீ வந்து நான் இன்ஸ்டாவில் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் கூட பார்த்துருக்கேன். அது ஒரு ட்ரெண்ட் வந்து போச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதோட லுக்குமே வந்து இருக்குது. மெட்டீரியல் வந்து நமக்கு ரொம்ப பேப்பர் சாஃப்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்டு. நீங்கள் ஒன் ப்ளீட்லாம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் லைட்டாக. இதுவே நம்ம ப்ளீட்ஸ் வச்சு வியர் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி சாரிலாம் நம்ம ஒன் ப்ளீட் விட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரின்சஸ் கட் மாதிரி ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் இருக்கும்ல ஸ்டிச்சிங்கில். ஸோ அந்த மாதிரிலாம் வியர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரெஸ்ஸிங்கிறது நம்ம வந்து எப்படி நம்மளை கேரி பண்ணிக்கிறோன்றது தான். அது நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ நம்ம அந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம். சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக தான் போய் ஆகணும். சில இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்னில் கூட போகலாம். நம்மளோட இஷ்டம் தான். மாம்பழ கலரில் இந்த சாரீ அவ்வளோ அழகாக இருந்தது நேரில் பார்க்கும்போது. இந்த சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு பயங்கரமாக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இதுலேயே நிறைய கலர்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் வந்து ஒன்று தான். பட் கலர்ஸ் வந்து இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த க்ரே கலர் சாரீ ஒரு சைட்லேருந்து பார்த்தா க்ரீன் ஷேடில் மாதிரி தெரியுது. இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா க்ரே மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு வீடியோவில் மேபி க்ரே கலரில் தெரியலாம். பட் அந்த கீழெல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி க்ரீனிஷ் டோன் வந்து இருக்கும். என் ஹஸ்பண்டே வந்து வீடியோ எடுக்கும்போது இது என்ன கலருன்னு கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கே அப்படின்னு கேட்டார். அதான் நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து டியூவல் டோனு. ஒரு சைட்லேருந்து பார்த்தா ஒரு கலரில் இருக்கும், இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா வேறு ஒரு கலரில் இருக்கும். நான் இப்போ விசிட் பண்ணும்போதுமே போத்தீஸில் வந்து அந்த ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. அதாவது நம்ம பில்லிங் வந்து ஒரு ₹1000 மேலே பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பாத்திரங்கள் வந்து ஃப்ரீயாக தருவாங்கல்ல. ஸோ நம்ம பில்லிங்க்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து எவர் சில்வர் பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ₹1000 மேலே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கீழேயே வந்து அந்த கவுண்டர் கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு நம்மளோட பில்லிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முகூர்த்தம் சீசன் வந்து வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி அடிஷ்னலாக கிஃப்ட்டும் வந்து தராங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து ஒரு சின்ன தட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து வேணும்ன்ட்டு அதுவுமே வந்து சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் பார்க்கலாம்.